ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டில் எனக்கு என்ன சமையல் பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு ப்ரான் பிரியாணி, ப்ரான் தொக்கு, ஆனியன் ரைத்தா இதுதான் வச்சுருக்கிறேன். இந்த ப்ரான் பிரியாணி ரெசிபி கொடுக்குறேன். ரொம்ப கவுச்சி இல்லாமல், ஸ்மெல் இல்லாமல், நல்லா டேஸ்டியாக எப்படி ப்ரான் பிரியாணி சிம்பிளாக வைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு கமெண்ட் பார்த்தேன், காசிமேட்டில் கூடை மீனில் வந்து அடியில் கெட்டுப்போன மீனும் மேலே நல்ல மீனும் வச்சு தந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. காசு கொடுக்க போகிறது நீங்கள், தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குகிற அந்த மீன் வந்து நல்ல மீனான்னு பார்த்து வாங்குங்க. எந்த கடையில் பார்க்க விடுறாங்களோ அந்த கடையில் பார்த்து வாங்குங்க. 10க்கு 8 கடையில் வந்து ஒன்றில் அவங்களே இந்த கில்ஸ் எல்லாம் திறந்து காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளை பார்க்க விடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக, சில கடைகளை திட்ட தான் செய்வாங்க. அப்படி தான் நானுமே மீன் வாங்கிட்டு இருக்கிறேன். போனதுமே எல்லா கடையிலையும் பார்க்க விட மாட்டாங்க. எந்த கடையில் நான் வாங்குகிறேனோ, காசை கொடுக்குறேனோ அந்த கடையில் அந்த மீனை பார்த்து, கில்ஸை பார்த்து தான் வாங்க முடியும். அதனால் திரும்பவும் நீங்கள் ஏமாறாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.